தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் 3 அடி உயரத்திற்கு மேல் நீர் செல்வதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதி வழங்க கேட்கலாம். முத்துப்பழம்பதி, அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலை என்னவா இருக்கு? 3 அடிக்கு மேல சாலையில தண்ணீர் தேங்கி இருக்கிறதுனால அங்க போக்குவரத்து முற்றிலுமா தடைப்பட்டிருக்கா, அல்லது சிரமங்களுக்கு மத்தியில் வாகனங்களை இயக்கும் சூழல் இருக்கா? என்ன நிலவரம்? பிரியா, தண்ணீர் தேங்கி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. தண்ணீர் கடலை நோக்கி சாலையை கடந்து செல்வதால தான் ஒரு ஆபத்தான நிலைமை நீடிக்குது. இந்த இடம் பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் பேராவூரணி தாலுகாவுக்கு உட்பட்ட செந்தலைப்பட்டினம் கிராமம். இந்த செந்தலைப்பட்டினம் கிராமத்தில் உள்ள தெக்கி வயல், புதுவயல் ஆகிய 2 குளங்கள் நிரம்பி அதில் ஏற்பட்ட உடைப்பின் காரணமாக தண்ணீர் பெருக்கெடுத்து கிழக்கு கடற்கரை சாலை மேலே செல்வதால் தான் இந்த ஒரு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமின்றி ஒரு அபாயமான நிலைமை இங்கே ஏற்பட்டிருக்கு. சாலை எங்கே இருக்கு என்பது கூட தெரியாத அளவு இருக்கு. ஒரு பெரிய ஏரி போல அந்த கிழக்கு கடற்கரை சாலை காட்சி அளிக்கிறது. தூத்துக்குடியிலிருந்து சென்னை செல்வதற்கான பிரதான சாலையாக இந்த சாலை திகழும் நிலையில இந்த வெள்ளப்பெருக்கு ஒரு பெரும் பாதிப்பையும் ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அந்த பகுதி மக்கள் கூறும்போது அருகே உள்ள இறால் பண்ணை பணியாளர்கள் ஏற்படுத்திய ஆக்கிரமிப்பின் காரணமாகத்தான் இந்த ஒரு பாதிப்பு தொடர்ந்து ஏற்பட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. நேற்று கூட வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து பார்க்கும் போது மழைநீர் கால்வாய்கள் கூட முறையாக இல்லை, இயற்கை இருந்த கால்வாயும் காணவில்லை என்று சொல்றாங்க. இப்படி இந்த ஒரு ஆபத்தான சூழல்ல உடனே மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் உடனடி நடவடிக்கை எடுத்து அந்த தண்ணீரை முறையாக அப்புறப்படுத்துவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி வாகன போக்குவரத்து என்பது பாதிப்பை ஏற்பட்டிருக்கு. சில வாகனங்கள் ஆபத்தை உணராமல் கடந்து செல்றாங்க. அந்த காட்சியில் கூட நம்ம பார்க்க முடியுது. அவ்வாறு செல்லும் போது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்தால் ஒரு பெரும் துயரம் ஏற்பட்டுவிடும். அதனை தடுக்கவும் மாவட்ட நிர்வாகம் வழிவகை செய்ய வேண்டும். காவல்துறையினரும் முறையான ஆய்வு செய்ய வேண்டும். தற்போதைக்கு அங்கு உடனடியாக காவல்துறையினர் சென்று ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் விபத்துகள் ஏற்படாமல் தடுக்க வேண்டும். அந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் தற்போது சாலையில் நின்று வாகனங்களை எச்சரித்து அனுப்பி வர்றாங்க. சிறிய வாகனங்களை அந்த வழியாக அனுமதிப்பதில்லை. ஏன்னா சாலை எங்க இருக்கு என்பது கூட தெரியாத நிலைமைதான் நீடிக்குது. உடனடியாக தஞ்சை மாவட்ட நிர்வாகம் இந்த பிரச்சனையை கவனம் செலுத்தி அதிகாரிகள் அனுப்பி அங்கு ஆய்வு செய்யணும். வாகனங்கள் எந்தவித அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரியா, ஆபத்தான முறையில் வாகனங்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் உடனடியாக நீரை அப்புறப்படுத்தினால் நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முத்துப்பழம்பதி.